ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட உச்சிமா. மலைகளும் காடுகளும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் மீரா என்ற பெண் வசித்து வந்தாள். மீராவிற்கு படிப்பின் மீது அளவு கடந்த ஆர்வம் இருந்தது. ஆனால் அவளது குடும்ப சூழ்நிலை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவளது தந்தை ஒரு சாதாரண விவசாய கூலி. அவளது தாய் வீட்டு வேலைகளை செய்து வந்தாள். கிராமத்தில் இருந்த பள்ளிக்கூடம் 5ஆம் வகுப்புடன் முடிந்துவிட்டது. அதற்கு மேல் படிக்க வேண்டும் என்றால் வெகு தூரம் செல்ல வேண்டும். மீராவின் தோழிகள் அனைவரும் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்ல தொடங்கினார்கள். ஆனால் மீரா மட்டும் தன் கனவுகளை சுமந்து கொண்டு புத்தகங்களை தேடி அலைந்தாள். அவள் தினமும் காட்டில் விறகு சேகரிக்க செல்லும்போது கூட ஒரு பழைய புத்தகத்தை கையில் எடுத்து செல்வாள். எப்பாடுபட்டாவது ஒரு ஆசிரியராகி தன் கிராமத்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதே அவளது வாழ்நாள் லட்சியமாக இருந்தது. அவளது விடாமுயற்சியை கண்ட ஒரு முதியவர் தான் வைத்திருந்த பழைய பாட புத்தகங்களை மீராவிற்கு பரிசாக கொடுத்தார். மீரா அந்த புத்தகங்களை ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து இரவு நேரங்களில் மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளியில் படிக்க தொடங்கினாள். காற்றில் விளக்கு அணைந்து விடாமல் இருக்க அவள் தன் கைகளால் மறைத்து கொண்டு ஒவ்வொரு வரியையும் மனப்பாடம் செய்வாள். பகலில் வீட்டு வேலைகளையும் மாலையில் வயல் வேலைகளையும் செய்த பிறகு கிடைக்கும் சொற்ப நேரத்தில் அவள் கல்வி பயின்றாள். உறக்கம் அவளது கண்களை தழுவினாலும் லட்சியம் அவளை தூங்க விடாமல் தட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தது. பல நாட்கள் அவள் வெறும் வயிற்றுடன் புத்தகங்களை புரட்டி கொண்டு தன் பசியை மறந்திருந்தாள். அவளது பெற்றோர்கள் அவளது இந்த தீவிரத்தை கண்டு முதலில் வருத்தப்பட்டாலும் பின்னர் அவளது உறுதிக்கு துணை நின்றார்கள். மீரா இப்போது 8ஆம் வகுப்பு பாடங்களை சுயமாக கற்று தேர்ந்து ஒரு தேர்வை எழுத தயாரானாள். நகரத்திற்கு சென்று தேர்வை எழுத வேண்டும் என்றால் அதற்கு பணம் தேவைப்பட்டது. மீரா யாரிடமும் கை நீட்ட விரும்பவில்லை. அவள் காட்டில் கிடைக்கும் அரிய வகை மூலிகைகளையும் தேனையும் சேகரித்து சந்தையில் விற்று பணம் சேர்த்தாள். 1 ரூபாய் 2 ரூபாய் என சேர்த்த அந்த பணம் அவளுக்கு ஒரு கோடிக்கணக்கான மதிப்பை கொடுத்தது. தேர்வு நாள் நெருங்கிய போது அவளது கிராமத்தில் பலத்த மழை பெய்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மீரா சற்றும் தளராமல் மழையில் நனைந்து கொண்டே பல மைல் தூரம் நடந்து நகரத்து தேர்வு மையத்தை அடைந்தாள். அவளது தன்னம்பிக்கையை கண்டு அங்கிருந்த ஆசிரியர்கள் வியந்து அவளுக்கு தேவையான உதவிகளை செய்தார்கள். தேர்வு முடிந்த பிறகு மீரா மிகுந்த நம்பிக்கையுடனும் மீண்டும் தன் கிராமத்திற்கு திரும்பி வந்தாள். அவளது கடின உழைப்புக்கு கிடைத்த முதல் வெற்றி இதுதான் என்று அவள் உள்ளுக்குள் உணர்ந்தாள். சில வாரங்களுக்கு பிறகு தேர்வு முடிவுகள் வந்தன. மீரா மாநில அளவில் மிகச் சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருந்தாள். இந்த செய்தி காட்டு தீ போல அந்த மாவட்டம் முழுவதும் பரவி பலரது கவனத்தையும் ஈர்த்தது. மாவட்ட ஆட்சியர் மீராவின் கிராமத்துக்கே நேரில் வந்து அவளை பாராட்டி மேற்கொண்டு படிக்க உதவித்தொகை வழங்கினார். மீரா இப்போது நகரத்தில் இருந்த ஒரு பெரிய கல்லூரியில் சேர்ந்து ஆசிரிய பயிற்சியை பெற தொடங்கினாள். கிராமத்து பெண் என்பதால் கல்லூரியில் அவளை பலர் ஏளனமாக பார்த்தாலும் அவள் எதற்கும் கவலைப்படவில்லை. அவளது ஆங்கில அறிவும் பேச்சாற்றலும் மிக விரைவில் அவளை கல்லூரியின் சிறந்த மாணவியாக மாற்றியது. அவள் ஒவ்வொரு நாளும் தன் கிராமத்தில் உள்ள இருண்ட வீடுகளையும் கல்வியறிவு இல்லாத மக்களையும் நினைத்து படித்தாள். கல்வி என்பது ஒரு தனி மனித முன்னேற்றம் மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் விடுதலை என்று அவள் நம்பினாள். ஆசிரிய பயிற்சியை முடித்த மீராவுக்கு சென்னையில் உள்ள ஒரு பெரிய தனியார் பள்ளியில் வேலை கிடைத்தது. அங்கு அவளுக்கு கிடைத்த சம்பளம் அவளது குடும்பத்தின் அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்க போதுமானதாக இருந்தது. அவள் சில மாதங்கள் அங்கு வேலை செய்தாலும் அவளது மனம் அந்த சிறிய கிராமத்தையே சுற்றி கொண்டிருந்தது. வசதியான வாழ்க்கை அவளுக்கு பிடித்திருந்தாலும் தன் கிராமத்து குழந்தைகளுக்கு
கல்வி கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் அவளை வாட்டியது. ஒரு துணிச்சலான முடிவை எடுத்து அந்த பெரிய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தன் கிராமத்திற்கே திரும்பினாள். இதை கேட்ட அவளது உறவினர்கள் அனைவரும் அவளை முட்டாள் என்று திட்டி தீர்த்தார்கள். ஆனால் மீராவின் தந்தை மட்டும், நீ செய்வதுதான் சரி மகளே, உன் வழி தனி வழி என்று அவளை உற்சாகப்படுத்தினார். மீரா இப்போது தன் கிராமத்தில் ஒரு சிறிய குடிசையில் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கினாள். ஆரம்பத்தில் அவளது பள்ளியில் சேர யாரும் முன்வரவில்லை. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பவே விரும்பினார்கள். மீரா ஒவ்வொரு வீடாக சென்று கல்வியின் அவசியத்தையும் அதன் மூலம் கிடைக்கும் முன்னேற்றத்தையும் பற்றி பேசினாள். உங்கள் பிள்ளை வேலைக்கு சென்றால் இன்று சோறு கிடைக்கும், படித்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் சோறு போடுவான் என்று புரிய வைத்தாள். மெல்ல மெல்ல 5 குழந்தைகள் மீராவின் பள்ளியில் வந்து அமர்ந்தார்கள். அவர்களுக்கு அவள் அன்போடு பாடம் கற்பித்தாள். விளையாட்டு, பாடல்கள், கதைகள் என அவளது கற்பிக்கும் முறை குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்து போனது. 1 மாதத்திற்குள் அந்த 5 குழந்தைகள் 50 குழந்தைகளாக மாறியது மீராவிற்கு பெரிய மகிழ்ச்சியை தந்தது. அந்த சிறிய குடிசை இப்போது ஒரு அறிவு கோவிலாக காட்சியளித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மீரா தன் சொந்த செலவிலேயே குழந்தைகளுக்கு புத்தகங்களையும் எழுது பொருள்களையும் வாங்கி கொடுத்தாள். பள்ளியின் வளர்ச்சி பெருகவே மீரா அரசு உதவியை கோரி பல விண்ணப்பங்களை அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்தாள். அவளது விடாமுயற்சியால் கிராமத்திற்கே ஒரு புதிய அரசு பள்ளி கட்டிடம் அங்கீகரிக்கப்பட்டு வேலைகள் தொடங்கின. மீரா இப்போது அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டு பல ஆசிரியர்களை திரட்டினாள். அந்த கிராமத்தில் இருந்த ஒவ்வொரு குழந்தையும் இப்போது பள்ளிக்கு செல்வதை மீரா உறுதி செய்தாள். கல்வியோடு நில்லாமல் தையல் கலை, விவசாய தொழில்நுட்பம் போன்ற கைத்தொழில்களையும் அவள் கற்றுக் கொடுத்தாள். கிராமத்தின் வறுமை மெல்ல மறைய தொடங்கியது. மக்கள் இப்போது அறியாமையில் இருந்து விடுபட்டு சிந்திப்பவர்களாக மாறினர். மீரா செய்த இந்த மாற்றத்தை அந்த மாவட்டமே வியந்து பார்த்தது. அவளை ஒரு சாதனையாளராக மக்கள் போற்றினார்கள். மீராவின் கடின உழைப்பு ஒரு கிராமத்தையே மறுபிறவி எடுக்க வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பல வருடங்கள் கடந்த நிலையில் மீராவின் பள்ளியில் படித்த மாணவர்கள் இப்போது மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் மாறினார்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் முதல் மாத சம்பளத்தை மீராவின் கைகளில் கொடுத்து ஆசி பெற்றபோது மீரா கண்கலங்கினாள். நாங்கள் இன்று இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் உங்கள் அந்த மண்ணெண்ணெய் விளக்குதான் என்று அவர்கள் கூறினர். மீரா இப்போது ஒரு சிறந்த கல்வியாளர் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு தில்லிக்கு அழைக்கப்பட்டாள். ஜனாதிபதியின் கைகளால் விருது வாங்கும் போது தன் கிராமத்தையும் மண்ணையும் அந்த பழைய புத்தகங்களையும் நினைத்து பார்த்தாள். ஒரு சாதாரண பெண்ணால் ஒரு சமூகத்தையே மாற்ற முடியும் என்பதற்கு மீரா ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தாள். அவளது வாழ்க்கை பயணம் இப்போது ஒரு பாட புத்தகமாக மாறி பல மாணவர்களுக்கு உத்வேகம் தந்தது. கல்வி என்பது ஒருவருக்கு கிடைக்கும் சொத்து மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் இருளை விரட்டும் பேரொளி. வறுமை என்பது உன் கனவுகளை தடுக்கும் தடையல்ல, அது உன்னை இன்னும் வேகமாக ஓட வைக்கும் உத்வேகம். உன் லட்சியத்தின் மீது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் இந்த பிரபஞ்சமே உனக்கு வழிவிடும். தோல்விகள் வரும்போது துவண்டு போகாதே, அவை உன்னை இன்னும் செதுக்கும் வைரங்களாக மாற்றிவிடும். பிறர் உன்னை ஏளனம் செய்வதை பற்றி கவலை கொள்ளாதே. உன் வெற்றி ஒரு நாள் அவர்களுக்கு பதில் சொல்லும். உண்மையான மகிழ்ச்சி என்பது நீ மட்டும் முன்னேறுவதில் இல்லை, உன்னோடு பிறரையும் முன்னேற்றுவதில் உள்ளது. இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.